மருதமலை கோவிலோட வரலாற்றை சுற்றி பல புராண கதைகள் இருக்கு. அரக்கன் சூரபத்மனை விழித்து அல்கடம் தேடி முருகன் இந்த மலையில வசித்ததா புராணங்கள்ல சொல்லப்படுது. மருதமலை அப்படின்ற பெயரே அர்ஜுன மரங்களுடைய மலை அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது ஒரு காலத்துடைய மலைகளை அலங்கரித்த இந்த மரங்களின் மிகுதியை பிரதிபலிப்பதாகவும் இந்த மருதமலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மருதமலை கோவிலுடைய ஸ்பெஷலே அர்த்தசாம பூஜை அப்படின்னு சொல்லலாம். முருகனுடைய அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்து இந்த சிலையே மூலஸ்தானத்துல இருக்கும். 2 கரங்களுடன் இருக்கக்கூடிய இவர் பழனி முருகனை போல கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டாயுதபாணியாக தான் காட்சி கொடுக்கிறாரு. தலைக்கு பின்புறம் குடிமி இருப்பதாகவும் காலில் தண்டை அணிந்திருப்பதாகவும் தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு இப்படி 3 விதமான அலங்காரத்துடன் காட்சி கொடுத்துட்டு வராரு. விசேஷ நாட்களில் வெள்ளிக்காப்பும் தங்க கவசமும் அணிகிறாரு. அர்த்தசாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டாயுதபாணியாக சுய ரூபத்துல தரிசிக்க முடியும். இந்த முருகனுக்கு இன்றும் பாம்பாட்டி